ஆமீன். ஆமீன். இன்று 8ஆம் தேதி முதலாம் மாதம், 8ஆம் தேதி ஜனவரி மாதம், 8ஆம் தேதி தை மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இணைந்து கேட்டு இணைந்து ஊழியங்களை செய்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிப்பதற்காக ஆயத்தமாகிறோம். ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். நாளும் ஒரு இருவர் புதிதாக இணைவார் என்று விசுவாசிக்கிறோம். அவர்களையும் வரவேற்போம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66:13 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். இன்றைய நாளுக்கான வாக்கு தத்தத்தை ஊழியர் சுசேசகர் எட்வின் வாணர் ஏசாயா 66:14 எடுத்து வந்திருக்கிறார். அந்த வகையிலவற்றை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 15:16, சங்கீதம் 18, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 10வது அதிகாரம். இவற்றை நாங்கள் இந்த அதிகால வேளையிலே பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நீங்கள் மற்றவர்களுக்கும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக ஆயத்தமாகிக் கொண்டு இணைந்திருக்கிற இணைய போகிற ஒருவரையும் வரவேற்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களோடு நாங்கள் ஆயத்தமாவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே பாஸ்டர் அண்டன் ராசனம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஏமி பெஸ்பராஜா காலை வேளையிலே நிறைவு ஜெபங்களோடு இணைவார்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அவருக்கு 2 கண்களும் தெரியாத சௌரி ஏமிக்கு அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனாலே இன்றைய நாள் அவரை கடைசியாக நாங்கள் போடுவோம். ஏனென்றால் அவருடைய அந்த எக்யூப்மெண்ட்ஸில் இருந்து சில சத்தங்கள் வரும். அதனாலே அவர் கடைசியாக இணைவார். இணைந்து எல்லோருக்காக ஜெபிப்பார்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. எங்களுடன் மாலை வேளையிலே சௌரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்களுடன் காலை வேளையிலே சௌரன் குணா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி செல்வகுமாரி அவர்கள் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரி கொன்சி அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து இணைந்தார்கள், போய்விட்டார்கள். ஆமேன். திரும்பி வருவார்கள் நினைக்கிறேன். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இணைய போகிற ஒருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. ரிக்கொன்சி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னதாக கொடுங்கள். அவருடைய அடுத்த ஊழியத்துக்காக அவர் செல்ல வேண்டும். துபாயிலிருந்து அவர் சியோன் பிரிய மினிஸ்ட்ரியை வழி நடத்துகிறார். அவரை நாங்கள் வாழ்த்துவோம், வரவேற்போம். இந்த வேளையிலும் வெற்றிலாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவரிடம் ஒப்படைப்போம். எங்களுடன் சகோதரி வினோ அவர்கள் புதிய வருடத்திலே முதலாக இணைந்திருக்கிறார்கள். நோர்வே தேசத்திலிருந்து அவரையும் வரவேற்போம். இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைசலோட்டமா, பிரைசலோட் சிஸ்டர் ஜானட். ஆமீன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். 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 அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்திலே இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னாலே ஆதிகாமம் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கு தேவன் நோவாவுடனே
அங்கு அவர்கள் நோவாவோடு இருந்த சகல காட்டு மிருகங்களும் சகல நாட்டு மிருகங்களை நினைத்தருளினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பேரழிவுக்கு பின்னர் நோவா அங்கு தேவன் நினைத்தார். அது போலவே சோதோம் பேரழிவின் பின்னர் ஆபிராமை ஆண்டவர் நினைத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதிகாமம் 19:29 தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிராமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை நாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தேவனது கோபம் எவ்வளமாய் இருப்பினும் நாம் மனித உடல் கொண்ட வெறும் மண்தான் என்பதை அவர் நினைவு கொண்டார் என்று சொல்லி சொல்லுகிறது. ஆகவே அப்பொழுது என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாமிசந்தானே, அவன் இருக்க போற நாட்கள் 120 வருஷம். நான் உடல்ல அங்கு இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தை இறங்கும் போதுதான் இது அங்கு மகிமை பெறும். ஏனென்றால் நம்முடைய உருவம் என்னவென்று அவர் அறிவார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் இறக்கமோ முடியில்லாதது என்று சொல்லி சுட்டி காட்டுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான மிருகங்களையும் பலிபீடங்கள் தகன பலியாய் பலியிட்டார். அதே மாதிரி நாங்களும் இந்த நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கிற இந்த காலத்தையும் தேவன் கண்ணோக்கி பார்த்து வெள்ளம் இனி பூமியை புரண்டு வருவதில்லை என்று ஆணையிட்டது போல அவர் கோபம் கொள்ளவும் கடிந்து கொள்ளவும் மாற்றார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இது நடந்து கொண்டிருக்கும் போது அந்த ஜெர்மன் தேசத்திலே ஒரு காற்று அடித்து 2-3 மணித்தியாலம் இந்த ரெயினோ வசோ கார் எடுக்க வேண்டாம் என்று சொல்லி ஜனங்களை இறங்க வேண்டாம் என்று சொல்லி ஒரே பரபரப்பா இருந்ததை கர்த்தர் அதையும் மாற்றி அமைத்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு உங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா பயங்கரமான காரியம், புயல் வரும், அது வரும், எல்லாம் வரும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வெள்ளம் வரும், காற்று அடிக்கும் என்று சொல்லி இந்த பயங்கரத்தை ஆண்டவர் அகற்றி போட்டு எல்லாரும் மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய இருதயம் அவர்களுக்குள்ள வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர். இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆவியானவரே, அந்த இலங்கை தேச மக்கள் பயத்தின் ஆவியில வாழாமல் நோக்கி பார்க்கிற வாழ்வை கொடுப்பீராக. நீரே இந்த உலகத்தை உருவாக்கிற தேவன், நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்ற வசனத்தின்படி அந்த தேசத்தை மீண்டுமாக பய ஆவியிலிருந்து எடுத்து போடுவீராக. இந்த மதங்களில் இருக்கிற பய ஆவிகள், மனிதர்களுக்கு இடையிலே இருக்கிற பய ஆவிகள், பயங்களினால குடிப்பழக்கங்கள், பாவ பழக்கங்களுக்குள்ளாக வருகிற அந்த பய ஆவியை எடுத்து போட்டு அந்த யூடியூப் மற்றும் சேனல்கள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக வருகிற அந்த பய ஆவிகளை எடுத்து நீர் காற்றையும் கடலையும் அதட்டு நீர் அதே போல அந்த தேசத்துல உள்ள ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் வசனத்தினால இடையாதே அமைதலாயிரு என்று கட்டளையிட்டீரே. பிரியாதே, பயப்படாதே, கலங்காதே என்று அந்த வேதாகமத்துல பல இடங்களில் எங்களை கற்று தந்தீரே. அதே போல அந்த இலங்கை தேச மக்களுக்கு திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்புகிறவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க கிருபை செய்வீராக. அந்த தேசங்கள் அறியாமல் சங்காரமாகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு சுடரான ஒளியை போல அந்த தேச மக்கள் மாற
அந்த தேசத்தில மீண்டுமாக நீர் அந்த தேசத்தை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. பயமுள்ள காரியங்கள், தீமையான காரியங்கள், பிசாசின் பொய்யான காரியங்களை எடுத்து போடுவீராக. அந்த தேசம் மீண்டும் வளம் பெற, இயேசுவு கூட வளம் பெற அபிஷேகத்தை அந்த தேசத்துல ஊற்றி அந்த தேசத்தை மீண்டும் ஒழித்துக் கொள்வீராக. தேசத்தின் மேல் இறங்கிறது இத்தனை லட்சம் மக்கள் இலங்கையில் வாழும் அந்த மக்கள் நீர் அன்பு தேவன் அல்லவா, நீர் இரக்கமுள்ள தேவன். பாவத்திலே இருந்து, சாபத்திலே இருந்து, தவறான பாதைகளில் இருந்தவர்கள் மனம் திரும்பி எல்லாம் அந்த இஸ்ரவேல் மக்களை மீண்டும் இறங்கின தேவனத்தை இலங்கை தேசத்துக்காக மீண்டும் இறங்கும்படியாக அந்த தேச மக்கள் பாவம் செய்தார்கள். அவருடைய பாவங்களை மன்னியும். நாங்களும் அந்த தேசங்களிலே இருந்த பொழுது இப்படியாக பாவ சாபத்தில வாழ்ந்தோம், இருளில வாழ்ந்தோம். எங்களை ஒளியான தேசத்துக்கு அழைத்தது போல அந்த தேச மக்களை ஒளியான உங்களுடைய தேசத்துல அழைத்து அவர்களுடைய ஜபங்களை கேட்பீராக. அந்த தேசத்தில் உள்ள ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய ஜபங்கள் பாவ வழிகளை விட்டு, பொல்லாத வழிகளை விட்டு மனந்திரும்பி ஜபிக்கும் பொழுது அந்த ஜபத்தை கேட்டு அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, அந்த பல நாடுகளில் இருந்து வந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுவை அறிகிற அந்த தேசத்தில கொடுக்கும்படியாக, தீமைகள் அகலும்படியாக, தவறான தூவர்கள், தவறான வணக்கங்கள் அந்த தேசத்திலே இருந்து அகன்று அந்த மக்கள் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது. இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த ஒன்றான மெய் தேவனிடத்தில் அந்த தேச மக்கள் வந்து இந்த உலகத்துல இருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்று பறவையில உம்மோடு கூட நித்தியமான வாழ்வை அந்த மக்களுக்கு கொடுப்பீராக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து அந்த தேச மக்கள் ஆசீர்வாதத்திற்காக நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஊழியத்தை நீ மேலும் எடுத்து ஆசீர்வதித்து பயன்படுத்துவீராக. குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், கணவனுக்காக ஜெபிக்கிறோம், மகனுக்காக, மகளுக்காக, அவர்களை கொடுத்த சுகத்திற்காக, பலத்திற்காக இன்னும் அதிகமாக எடுத்து அவர்களை ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து வழி நடத்துவீராக. இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வசனங்களை கொடுத்து ஒவ்வொரு காரியத்திலே உமக்கு பிரியமுள்ள தூவமுள்ள ஜபங்களை ஏற்றுக்கொள்வீராக. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களும் உடைய பரலோகத்தில தூவம் போல அந்த மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க, ஒரு விடுதலையை கொடுக்க, பாவ இருளிலே இருந்து பெரிய வெளிச்சத்தை காண கிருபை செய்வீராக. துதிகன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் இலங்கை தேச மக்களையும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் சபையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்க கொன்சி அவர்களை எங்கள் தேசத்திலே வியாதிகள், வேதனைகள், புலம்பல்கள், அழுகைகள் பெருகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் நல்ல தகப்பனே, நன்றியோட ஸ்துதிக்கிறேன் ராஜா. ராஜா, இந்த நல்ல நேரத்திலே கூட வீட்டுக்கு வந்து வியாதி பலவீனத்துல இருந்து அநேக பிள்ளைகள் ராஜா கடுமையான பலவீன சிறையிருப்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. சொல்ல முடியாத வியாதிகள், மருந்து கண்டுபிடிக்க முடியாத வியாதி, அரிய வகை நோய் என்று சொல்லுகிறாங்க. அந்த நோய்க்கே மருந்து இல்லை ராஜா. ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுன்னா 9 கோடி 10 கோடி ரூபாய் ராஜா. ஏழை மக்கள் அந்த 9 கோடி 10 கோடிக்கு எங்கே போறாங்க? ஆண்டவரை இன்ஃபெக்ஷன், நுரையீரல், கிட்னி, கல்லீரல் இதையெல்லாம் சிதைவுற்று, குடல் வெடித்து, இப்படி அவயவங்களுக்கு
எத்தனை விதமான வியாதிகள் அப்பா. சில வியாதிகளுக்கு பேரே தெரியவில்லை ராஜா, என்ன வியாதி என்றே தெரியவில்லை, எந்த மருந்தை கொடுக்கலாம் என்று தெரியவில்லை ராஜா. வைத்தியர்களே குழம்பி போய் நிற்கிறாங்க. அப்படி அரிய வகை நோய்கள் ராஜா இந்த உலகத்துல 1000 பேருக்கு ஒருத்தருக்கு வருகிற நோய் அப்பா, 100 பேருக்கு ஒருவருக்கு தான் இந்த நோய், 1,00,000 நோய் என்று பலவிதமான நோயாளர்களிடம் காண்கிறோம் ராஜா. வித்தியாசமான நோய்கள், சரீரமெல்லாம் வெடித்து தானாக ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற நோய்கள் ராஜா. அப்ப கிட்னி கல்லீரல் வெடித்து அங்க சிதறி வெடித்து அங்கிருந்து ரத்தம் வருகிற நோய்கள் அப்பா. அப்ப இருதய அடைப்பு அப்பா, இருதயத்தில் அடைக்கப்பட்ட நிலை ராஜா. அப்படியாக உள்ளுறுப்புகள் எத்தனை விதமான ஆண்டவரை பலவீனங்கள், நுரையீரல தண்ணீர் நிரம்பி காணப்படுகிறதப்பா. மூளையில தண்ணீர், மூளையில இருக்க நரம்புகள் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதப்பா. தேவரீர் அப்படியாக வளர்ந்த நரம்புகள், சிதைவுற்ற செல்கள் ஆண்டவர், இவை எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போடுங்க. அநேகருக்கு பிளேட்லெட்ஸ் குறைவாக இருக்கு, இரத்த தட்டுகள் குறைவாக இருக்கிறதப்பா. இதனால் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. இப்படியான நோய் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுங்கப்பா. அநேக விதமான நோய்கள் நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு திருப்பி தெரியாத புரியாத பல நோய்கள் எல்லாவற்றுக்கும் மருந்து உதவி செய்ய. சிலருக்கு சரீரம் முழுவதுமாய் தண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறதப்பா. இனி ஒன்றும் செய்ய முடியாது, அதிகமாய் பரவிருச்சு என்று சொல்றாங்கப்பா. அதுக்கு என்ன மருந்து போடுறது தெரியல. முகமெல்லாம் முகமாய் இருக்கிறதப்பா. சிலருக்கு முதுகு முகமெல்லாம் சிறிய சிறிய கொப்பெல்லாம் மறைத்து சதைகள் தொங்குகிறது ராஜா. சதைகள் வளர்ந்து மூழ்கி கழுத்து பக்கம் சதை வளர்ந்து தொங்குகிறது ராஜா. சதைகள் வளர்ந்து ராஜா. ஒரு காலை 20 கிலோ இருக்கும் ராஜா. அப்படியான நோய்கள் எல்லாம் நாங்கள் நோய்கள் செய்கிறாங்க. வைத்தியர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. இந்த நோய்களுக்கான மருந்து கண்டுபிடிச்சு கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. அநேகருக்கு மூளையில ஆண்டவரை விசக்கு கிளிகள் இருக்குதா, அடிக்கடி தலைவலி, பரிசோதித்தா ஒன்றுமே இல்லை, ஆனாலும் தலைவலி சொல்றாங்கப்பா. வயிற்றில கிருமிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுறாங்க. பாக்டீரியாக்களினால பாதிப்பு. இப்படியான ஆண்டவரே நோயாளர்கள் எல்லாரும் இன்னைக்கு சந்திங்க. கிட்னி, குடல் அப்பா, கல்லீரல், சகல அவயம் இருக்கிறதான கட்டிகள் கரைந்து போவதாக. அநேகருக்கப்பா பித்தப்பையில கட்டி, கல்லீரல் கட்டி, ஆபரேஷன் பண்ண முடியாது, எடுக்க முடியாது, மருந்து கொடுத்து கரைக்க முடியும், குறைக்க முடியும் என்று சொல்லி மருந்து கொண்டிருக்கிறாங்க. மூளையில் அநேகருக்கு கட்டி, அந்த கட்டி ஆபரேஷன் பண்ணி எடுக்க முடியாது, உயிருக்கு கட்டி மருந்து குடிச்சு கொண்டு சொல்லி நிலையப்பா. இப்படியாக பண்ண முடியாது, பண்ணினால் உயிர் ஆபத்து. இப்படியான கஷ்டமான சூழ்நிலையில ஆண்டவரே பலத கிட்னி 2 கிட்னிகளும் செயலிழந்து உயிருக்கு போராடுகிற சூழ்நிலை ராஜா. கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்தால்தான் பிழைப்பார் என்ற சூழ்நிலை. எங்கே போய் கிட்னிகளை வாங்க முடியும் அப்பா? அப்படியான சூழ்நிலையில கொண்டிருக்கிறாங்க. கொடுத்தாதான் வாழ முடியும் என்ற சூழ்நிலை எங்கே போய் வாங்குவதப்பா? இப்படியான சந்திங்கப்பா. பஞ்சை மாற்று அறுவை சிகிச்சை பல கோடி பணம் தேவை, யாரு கொடுப்பதப்பா? இப்படியான சிறு இந்த நாட்கள் கிட்னி, கல்லீரல், நுரையீரல் பிரச்சனையால பாதிக்கப்பட்டு எந்த பஞ்சை மாற்று அறுவை சிகிச்சைக்காய் காத்து கொண்டிருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் பூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. அனைவருக்கு எலும்பு தேய்மானம் அப்பா நடக்க முடியும், நடக்கும்போது எந்த நேரத்தில் எழுந்து தெரியாது அப்பா. அநேகருக்கு எலும்பு ராஜா எந்த நிமிடமும் உடைந்த சூழ்நிலை, இந்த எலும்பு தேய்மானத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் பறிப்பு சுகத்தை கொடுங்கப்பா. இந்த ஆண்டவரை அநேகருக்கு ஆண்டவர் சரீரமும் தொழில் ராஜா, புண்களில் எல்லாம் ராஜா, அந்த புண்கள்
ராஜா ராஜா செய்தக்கம் பாராட்டுங்கப்பா. உங்களோட கொடுங்கப்பா. எல்லாரும் சுகமாய் வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். எங்கள் நோய்களெல்லாம் சொல்லுங்க சுமந்தங்கள் தெய்வமே முடியவில்லை ராஜா. எத்தனையோ ஜபத்திற்கு எப்படி ஜபிக்கிறது கூட 2 வயசு 3 வயசு பிள்ளை கை கால் உடஞ்சி படியாட நோயாளர்கள் கத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கருத்துல கொடுக்கிறோம். நீரே பரிகாரி, நீரே மருத்துவர், மருந்து கண்டுபிடிக்காத நோய்களுக்கு வயிற்றுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அதற்கேற்ற மருந்து கண்டுபிடிக்க எல்லாரும் கருத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். எங்கள் சுமங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். நாங்க டோலி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர் அணிச்சுக்கொள்ளுங்க. நீங்க இலக்கம் எங்க தேசத்திலே எங்க ஜனங்கள் மத்தியில வரக்கூடியதாய் அவருடைய மனங்களும் மக்களுடைய மனங்களும் மனம் திரும்பக்கூடியதாய் இந்த அழிவுகள், இந்த வேதனைகள், இந்த பெருக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து தேவன் எங்களுக்கு எங்கள் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. சமாதானத்தின் தேவனே, எங்கள் மத்தியில் இருந்து எங்கள் ஜெபங்களை எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அந்த ஒவ்வொருத்தருடைய கண்ணீரை துடைக்கிற தகப்பனே, நேற்றும் என்று மாறாதவரே, எங்க மத்தியில் இருந்து கிரிகை செய்வதற்காண்டவரே, உங்க கூட பேசுற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா இந்த இலங்கை தேசத்துல அப்பா எத்தனை விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் நடந்தாலும் ஆண்டவரே, நீங்க அவர்கள் மத்தியில் இருந்து ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அந்த மக்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார் ஆண்டவரே. உங்களுக்கு பரிசுத்தமான ஆவியானவர் அந்த மக்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆறுதலின் ஆவியை கொடுத்து சமாதானத்தின் ஆவியை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா மாற முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா 1000 தான் துன்பம் வந்தாலும் அது அணுகாது ஆவியை பட்டே உங்களோட வார்த்தையை நாங்க இறுகி பிடிக்கும் பொழுது சகலது நன்மையாக்க முடியும் என்று கூறியபடி ஆண்டவரே, உங்களோட வாக்கு சத்தத்தின்படி ஆண்டவரே யாவரையும் வழி நடத்துங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அப்பா நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க கிரிகை செய்யற தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி 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 கோடி கோடி நன்றி அப்பா. இந்த மக்கள் மன தளர்ந்து போகாத வேண்டுமாக அவங்களுக்கு உங்களுடைய சமாதானத்தின் ஆவியை கட்டளையிடுங்க. உங்களுடைய சமாதானத்தின் ஆவி அவர்களுக்கு இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு மகிழ்ச்சியா கலைக்குறுவதற்கு அவங்களுடைய இருதயத்தை ஆண்டவரை உங்களுக்கு திறந்து கொடுத்து முழு மனதோடு உங்கள் மேல் அன்பு வைப்பதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கட்டளையிட்டு யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய நாமம் இனிதான நாமம். அந்த நாமத்தை அறிந்து கொள்வதற்கு அவங்களோட கண்களை திறங்க, செவிகளை திறங்க அப்பா. இந்த கடைசி காலத்தில் அப்பா உங்களோட கத்தர்கள் களி கூறுவதற்கு அவங்க உங்களோட வாக்குத்தத்தை அறிவதற்கு ஆண்டவரே நீங்க அவர்களை உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு வல்லமையை அனுப்பி அபிஷேகத்தை கொடுத்து இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவங்களும் உங்களோட ஜனங்களாக மாறுவதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தின் ரட்சிப்பை கொடுத்து அற்புதத்தை செய்யப்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா யாவை உங்களோட கருத்துல வைக்கிறேன், உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். எனக்கு டைம் இருக்கிற சிஸ்டர், நான் சுருக்கமா ஜெபிச்சுட்டேன். ஓகே ஓகே. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடும் கூட இருந்து கைவிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் செல்வகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் சிஸ்டர். சிசிலியாமா பிரைஸ் லார்ட். சிசிலியாமா பிரைஸ் லார்ட். Praise the Lord.
நீங்கள் எங்கள் தேசத்தின் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பிதாவே நமக்கு சூத்திரம் அப்பா. ஆவியானவரே உமக்கு சூத்திரம் 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 அப்பா. அப்பா தகப்பனே, கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்கள் மேலே அன்பை செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே அன்பை செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே நீர் நல்லவர் வல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பனப்பா. அன்பான தகப்பனே, நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீர் பதிலளிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, வயசு போனவர்கள் துன்பப்பட்டவர்கள் மேலே உமது இரக்கத்தை செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, கஷ்டப்பட்டவர் மேலும் அன்பை செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் கேட்கிற போது நீர் எல்லாவற்றுக்கும் நல்ல பதில் தரக்கூடியவராயிருக்கிறீரப்பா. தருவீர் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறோம் தகப்பனே. இயேசுவே இயேசுவே அப்பா தகப்பனே, அவர்களுக்கு நல்ல மருந்துதவி அப்பா, ஹாஸ்பிட்டல் வெளியே நல்ல உதவி கிடைக்க செய்திருந்த தகப்பனே. ஆவியானவரே, அவர்களுக்கு படுக்கிறதுக்கு ஒரு நல்ல படுக்கை கிடைக்க செய்திருந்த தகப்பனே. ஆவியானவரே, அவர்களுக்கு உண்ணுற உணவுக்கு நீரே வழிவகுத்து கொடுத்த தகப்பனே. அப்பா அவே அன்பான தகப்பனே, உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அவர்கள் மேலே அன்பை செலுத்தி அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளப்பா, வலது குறைந்த பிள்ளைகளப்பா, அப்பா தகப்பனே, எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்த தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேர்வு என்பதை நீ அறிந்திருக்கிற தெய்வம் அப்பா. அப்பா தகப்பனே, அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு நீங்கள் தனித்திருக்கிறோம் என்று கலங்க விடாமல் அவர்கள் மேலே உமது அன்பை செலுத்தும் அப்பா. ஆவியானவரே, உமது அன்பை செலுத்தும் அப்பா. அவர்கள் ஒரு நாளும் அப்பா அம்மா இல்லை என்று ஏங்காதவன நீர் ஆதரவாயிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, நீர் தானப்பா, நீர்தானப்பா படைத்தது. அவன் நீரே பாதுகாக்க வல்லவராயிருக்கிறீரப்பா. இயேசுவே, உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா, நான் உம்மை கூவி அழைக்கிறேன் தகப்பனே, எங்களோடு கூட இருந்து அப்பா அவர்கள் மேலே உமது அன்பையும் ஆறுதலையும் செலுத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி கோடி சோத்திரங்கள். ஆவியானவரே, ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, லீசியன்னா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அவர் பாதுகாத்து அவரை வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலி எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, சிஸ்டர் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவ ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜெபிக்கும் போது நீரே கூட இருந்து அவருக்கு ஆறுதல் அளிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அவர் பிள்ளைகளையும் முதகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் அப்பா. அவர்களை மென்மேலும் ஓங்கி வளர செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்க செல்வகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்து மக்களுடைய அந்த சுபாவங்கள்ல இருக்கிற கலக்கங்கள், கழகங்கள், அங்கு கரைகள் எல்லாவற்றையும் இந்த எரிச்சல், பண ஆசைகள் இவைகளுக்கு இருந்து அவர்கள் விடுதலை அடைய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். என்னோட மனித நேயம் அற்று போகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து தேசம் மக்கள் மாற்றமடைய கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். ஆமென். ஓகே சிஸ்டர். ஹalleluya. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நாம துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, ஞான ஆண்டவரே, மாலை வேளையிலே உடைய பாதத்திலே கர்த்தாவே எங்களை ஒருவரையும் அப்பா ஒருமனப்படுத்தி சுவாமி அப்பா துறப்பிலே நின்று எங்கள் தேசத்துக்காக மக்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா சுவாமி தகப்பனை ராஜாதி ராஜாவே, இன்றைய நாளிலே
எங்கள் தேச மக்கள் ஆண்டவரே சுவாமி அநேக காரியங்களிலே ராஜா கரைப்பட்டவர்களாக ஐயா சிந்தனையில ஆண்டவரே வாழ்க்கையில ஆண்டவரே சுவாமி அப்பா தகப்பன கடந்து செல்கிறார்கள் ஆண்டவரே சுவாமி இந்த பாவ செயற்பாடுகள் ஆண்டவரே சுவாமி இற்றையினால் ஆண்டவர் சுவாமி தகப்பனை ஆசைப்படுகிற அத்தனை காரியங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தங்கள் ஆத்மாவை கரைப்படுத்திக் கொள்கிறார்கள் சுவாமி. இந்த நாளிலே ராஜா இந்த அடிமைத்தனமான காரியங்களில் இருந்து ஆண்டவரே சுவாமி ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே காரியங்களுக்காக ஆண்டவரே ஒருவர் ஆண்டவரே விரோதமாக எழும்புகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே பணத்துக்காக கட்டாயம் மனிதனை கொலை செய்கிற நாட்கள் ஆண்டவரே. ஆம் தகப்பனே சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கழுவி சுத்திகரிக்கும்படியாக அவருடைய சிந்தனைகளை ஆண்டவரே சுவாமி அது இறுதிய கண்களை குருட்டாக்கி வைத்திருக்கிற சத்ருவை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே எல்லா ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அணையத்தக்க ஆண்டவரே அந்த கிருபைகளை கத்தத்தாமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஐயா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறென்றுடைய வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரை அப்பா சுவாமி எல்லா தீமைகளையும் செய்ய வைக்கிற இந்த இச்சையான காரியங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் இருதயத்திலிருந்து அகன்று போகும்படியாக ஐயா சுவாமி உலகத்தால் கரைப்படுத்தப்படுகிறாச்சா ஆண்டவரே உங்க பிள்ளைகளை நீங்க கழுவி சுத்திகரிக்கும்படியாய் சிந்தனைகளை ஒருமுறைப்படுத்தும்படியாய் சத்தத்துக்கு செவிகளுக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிய என் தேவன் மீது விசுவாசம் நிலவுகிறதுனால என் தேவன் பிள்ளைகளுக்கு திரும்பி கொடுக்கும்படி செபிக்கிறேன் ஐயா. மனம் திரும்புகிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படி செபிக்கிறேன். பாவத்திலிருந்து விட்டுப்பட்டவர்களாய் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியா செபிக்கிறேன். என்னென்ன ஆண்டவர் சுவாமி காரியங்களுக்கு அடிமையாகி ஆண்டவர் தன் விடத்தை கைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ ஏசப்பா என் தேவன் விடுவித்தரும்படியாக செபிக்கிற ஏசப்பா இரத்தத்தால் நீர் கழுவி சுத்திகரிப்பு என்று சொன்னீங்க ஆண்டவரை. இது இந்த நாளில ராஜா இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாக நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நிறுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா ஆண்டவரே. ஐயா சுவாமி எத்தனையோ துஷ்பிரயோகங்கள் ஆண்டவர் எத்தனையோ வாழ்ந்த பிள்ளைகள் ஆண்டவரே தன் வாழ்க்கையை சுவாமி அப்பா முதல் கரைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ராஜா ஆண்டவரே. சுவாமி அழிந்து போகிறது. எத்தனையோ தாய் தகப்பன்மார் மறைத்து போகிறார்கள். என் தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் சொல்லும்படியாக வைக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கூட அழிந்து போவது விருப்பம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சேர வேண்டும் விருப்பமாக இருக்கிறதப்பா. ஆவியானவரே சிறு பிள்ளைகள் தொடங்கி ஆண்டவரே வாலிபர்கள் ஆண்டவர் என் தகப்பனே சுவாமி காரியத்துல ஒவ்வொரு பகுதிகளில ஆண்டவரே சுவாமி பிடிப்பட்டவர்களாக கரைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே சேவைகளில் இருந்து என் தகப்பன பிள்ளைகளை விடுவித்து காத்துக் கொள்ளுங்க. நன்றி ஐயா. வரும் நிற்கத்தக்கதான தேவ கிருபையை நீங்க கொடுக்கும்படியாக நாங்க செபிக்கிறோம் இயேசு சுவாமி. அப்பா நம்முடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு ராஜா ஆண்டவரே சுவாமி தகப்பனே ஆண்டவரை மத தரிகளோடு சுவாமி ஆண்டவரை எதுக்காக பேசுகிறோம் எதுக்காக போராடுறது என்று தெரியாமலே ராஜா அநேக தங்கள் ஆத்துமாக்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ராஜா. என் இயேசு சுவாமி நன்றி சொல்லுகிறேன் அப்பா தகப்பனே. அடிக்கடி உடைய சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே புதவியை கடினப்படுத்துகிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க அப்பா தொடும்படியாக விடுவிக்கும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. பணியை பணத்தையும் கீழ்ப்படுதல வேதம் விளம்புகிறதே அப்பா. இந்த நாளில இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை கீழ்ப்படியாமல் எத்தனையோ மனிதர்கள் உங்களை கரைப்படுத்திக் கொள்கிறார்கள். என் தகப்பன் இயேசு சுவாமி சுத்த ஞானத்தை ஆண்டவரை நீங்க கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த உலகத்தில்
முடியாது, வெல்ல முடியாது ஏசப்பா. பரிசுத்தாவியானுடைய வெளிப்பாடு, உங்க பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளின் தொடும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த மாலை வேலையில ஏசப்பா ஆண்டவரே சுவாமி தேசங்களுக்கு ராஜாதி ராஜாக்கள் சபைகள் ஆண்டவரே குடும்பங்களை வைக்கிறோம் ஆண்டவரே. ஐயா சுவாமி தகப்பன அநேக பிரிவுகள் ஆண்டவரே, ஐயா நாளுக்கு நாள் விவாகரத்துகள் ஆண்டவரே, இத்தனை போராட்டங்கள் ஆண்டவரே, இத்தனை ஆண்டவரை மத்தியிலே சுவாமி ஐயா ராஜாக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிதறி போய் கிடக்கிறது ஆண்டவரே. ஐயா சத்துருவானவன் தந்திரம் சிந்தனைகளை பிடித்துக் கொண்டிருக்கிறான் அப்பா. நீரோ ஒருவரையும் விடுதலை செய்து ஆண்டவரை உமக்காக தெரிந்து நடக்கும் திரும்ப செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய சுத்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து உமக்கு ஏற்ற பாத்திரமாக நீர் வணைந்து கொள்ளப்படுவதற்காக, நீர் சுத்தப்படுத்த போறதுக்காக சொல்லுகிறேன். பரிசுத்தம் முடியாது ஆண்டவரை, முடியாது, சத்தத்தை கேட்க முடியாது. என் தகப்பன் அப்படியா ஒவ்வொருவரையும் பரிசுத்தால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தால் ஜெபிக்கிறேன். காத்து கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. அப்படியாய் கர்த்தாவே இந்த அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், சிலருடைய ஆசீர்வதிக்கப்படட்டு, மென்மேலும் ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய வழிபாட்டை கர்த்தர் கொடுக்கும்படியாக அந்த செய்ய போகிற நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வசனத்தை கொண்டு ஆண்டவரே ஐயா எங்களுக்கு எல்லாத்துக்கும் அளவுக்கு உங்களுடைய வேதமே சுவாமி ஆண்டவரே, அதன்படி எங்களுடைய ஊழியம் எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஆண்டவரை செய்கின்றதாய் நீர் நினமுள்ளதாய் மாற்றப்பட கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியாக உங்கள் கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. சங்கம வானொலி நிகழ்ச்சிகளுக்காக ஆண்டவரை நடத்துகிற சீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். என் தேவன் அநேக பிள்ளைகள் மனம் திரும்பும்படியாய் அநேகருடைய சத்தியத்தை சுவிசேஷத்தை அறியும்படியாக வாய்ப்பை ஆண்டவரே தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அநேக ஊழிய பகுதிகளிலே ஒழுக்கத்தை கட்டிடும்படியாக ஆண்டவரே சுவாமி ஊழியர்கள் வளரும்படியாக எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக இன்னும் உற்சாகமாக செயல்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்க ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் இந்த புதிய வருடத்தில் அநேக திட்டங்களையும் தரிசனங்களையும் நோக்கங்களையும் கொடுத்து கர்த்தர் உயர்த்தி நீர் மகிழ்விக்கப்பட கிருபைகளுக்காக உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போற கிருபைக்காக நன்றி. அப்படியா இந்த இடத்துல ஜெபிக்க வந்து உங்களுடைய குடும்பங்கள் ஊழியங்கள் உங்களுடைய கரத்துல வைக்கிறோம். உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரை ஒவ்வொரு நிமிஷமும் நித்தமும் நீர்களை நடத்த போற கிருபைக்காக உனக்கு நன்றி சொல்லுகிறேன். சுத்தமும் ஆண்டவரை சமாதானம் நிலைத்திருக்கட்டும் அப்பா. ஐயா கரைபட்டு போகாதபடி கர்த்தர்கள் நடத்தப்படுகிறது ஐயா உண்மை கிருபை கொடுக்கும்படியா உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் அப்பா. உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைமையான நாமத்தினால் சொல்லிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் சிஸ்டர். ஆமேன். கர்த்தர் உங்களையும் அப்படியாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்க வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ, நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அதை சுற்றி இருக்கிற தேசங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இஸ்ரவேல் தேசத்தை தேவன் பாதுகாத்து அந்த தேசத்தில் நடக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் பொறுப்பேற்றவர் சொல்லி நீங்க ஜெபத்தை பத்தி நடத்துங்க. ஆண்டவரே மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் என் தேவனே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து ஜீவனோடு எழுப்பி நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே.
தகப்பனே, இந்த புதிய வருடத்திலும் என் தேவனே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆண்டவரே அப்பா சமாதானத்தோட நடத்தி வருகிற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ அனர்த்தங்கள், எத்தனையோ எத்தனையோ மத்தியிலும் ஆண்டவரே தகப்பனே, நீங்கள் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே இம்மட்டுமாக நடத்தி கொண்டு வருகிற எபினேசரே உமக்கு நன்றி ஆண்டவரே. போன வருடம் பூரா உங்களை கண்ணிமணி போல பாதுகாத்தீங்கள் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருடத்திலும் தேவனே கர்த்தாவே வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிற தேவன், நீங்கள் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் தந்த வாக்கு தத்துவத்தின்படி எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துவதாக தேவனே. அப்பா ஆவியானவரே, இன்றைய நாளிலும் தேவனே இஷ்டவேலுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன் என் தகப்பனே. இஷ்டவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே, இஷ்டவேலை நீங்கள் அனைத்து பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறார் தயவுக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒருபோதும் இஷ்டவேலை கைவிட மாட்டீங்கள் என்று உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் யாவரும் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. கடைசி காலத்தில் உம்முடைய வருகையின் போது நீங்கள் ஆண்டவரே அந்த இடத்தில் வந்து ஆண்டவரே அப்பா சாட்சியாக இருப்பீங்கள் என்றும் ஆண்டவரே எல்லோருக்கும் மத்தியிலும் வாசம் பண்ணுவேன் என்றும் சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அப்பா நீங்கள் அந்த இடத்திலே வந்து ஆண்டவரே நீங்கள் எல்லோருக்கும் நியாயம் தீர்க்கிற வல்லவராக இருக்க போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இஷ்டவேளையில் நடக்கிற எல்லா அனர்த்தங்கள் எல்லா ஆபத்துகளையும் அப்பா நீங்கள் ஒருவரை காத்து நடத்த போற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. அப்பா மனிதர்கள் அறியாமல் நடக்கிற காரியங்கள் சகலவற்றை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே கை கொண்டு நடக்கிற அந்த தேசமாக ஆண்டவரே இப்போது நீங்கள் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய உம்முடைய ஆதி பிள்ளைகள் அந்த இடங்களில் அந்த வாழ்ந்த இடங்கள் ஆண்டவரே தகப்பனே, அந்த இடத்துல எந்த ஒரு தீங்கும் நெருங்காதபடி அந்த இடங்களை நீங்கள் பத்தி மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல ஆவியானவரே கர்த்தாவே தேசங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அந்த தேசங்களிலும் அந்த இடங்களிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை கூட இருப்பதாக தகப்பனே. அங்கிருக்கிற மக்களும் சமாதானத்தோடு இருக்க ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டில் தகப்பனே ஒவ்வொருவரும் சமாதானமா இருக்க ஆண்டவரே. அந்த அயல் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களோடும் கூட இருந்து ஒவ்வொரு அதிகாரிகளோடும் கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த அதிகாரிகளும் ஆண்டவரே தகப்பனே தீய வழிகளில் செல்லாதபடிக்கு தகப்பனே பண ஆசைகளில் போகாதபடிக்கு சத்ராதியின் பிடியில் அகப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே அப்பா நீதியோடும் உத்தமத்தோடும் வாழுகிற ஒவ்வொரு அதிகாரிகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. அறியாமல் நடக்கிற காரியங்களை அறிய பண்ணுங்க ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இனி வருகிற காலங்கள் அப்பா சமீபமா இருக்கிறது என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறியும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு இடங்களையும் அப்பா உம்முடைய சிறைகளாலே மூடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே ஒவ்வொரு நாடுகளிலும் அப்பா நடக்கிற அனர்த்தங்களை அப்பா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அப்பா இந்த அனர்த்தங்கள் மத்தியில் என் தகப்பனே நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்தி கொண்டு இருக்கிற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. இனிமேலும் இந்த அனர்த்தங்கள் ஆண்டவரே எந்த இடங்களிலும் சேதங்கள் உட்படாதபடி ஆண்டவரே சேதத்துக்கு உட்படாதபடி ஒவ்வொரு ஒவ்வொரு நாடுகளையும் ஒவ்வொரு இடங்களையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே இந்த குளிர்காலங்களில் ஏந்தவனே இந்த மனிதர்களுக்கு மத்தியில் எத்தனையோ நோய்கள் ஆண்டவரே எத்தனையோ எத்தனையோ பாடுகள் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொருவரை நீங்கள் ஆண்டவரே உம்முடைய போர்வைக்குள்ள பொத்தி மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அனலான தேவனே அனலான தகப்பன் நீங்கள் ஆண்டவரே. இந்த குளிர்கால வேளையிலும் ஆண்டவரே அப்பா இந்த வயோதிபர்கள் அப்பா இந்த குழந்தைகளை அனலாக நீங்கள் மூடுங்க ஆண்டவரே. தகப்பனே இதனால் ஆண்டவரே எத்தனையோ எத்தனையோ நாடுகளில் ஆண்டவரே இந்த குளிரால் பாதிக்கப்பட்டு
எத்தனையோ நோய்கள் வருத்தங்கள் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஒவ்வொரு இடங்களையும் ஆண்டவரே இந்த குளிரால் பாதிக்கப்பட்டு போகாதபடி தகப்பனே, ஆவியானவரே ஒவ்வொரு இடங்களையும் நீங்கள் அனல் கொண்டு அந்த இடங்களை மூடி காத்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நேற்று மின்றும் இன்றும் மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நாங்க குணா பிரதரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் இந்த இருக்கிற பாவ இருள் பிசாசின் கிரிகள், இந்த விக்கிராதனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்கிறவர்கள், இவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுடைய இருதயங்கள் மாற்றப்பட வேணும். ஏனென்றால் இந்த காரியத்தினால் தேசம் அழிந்து போகாதபடி, தேசம் தீட்டுப்படாதபடி கர்த்தர் தாமே காத்துக்கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. மறுபடியும் உம்முடைய சமூகத்துல நாங்க கூடி ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்க தந்த உன்னத கிருபைகளுக்காக உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரை. இப்பொழுதும் இந்த விண்ணப்பங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். நானே, என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்று சொல்லுகிறவரே, உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, உங்களை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். நீங்களே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த தேசங்களுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் ஜனங்களுடைய மனக்கண்களை கூடாக்கி ஆண்டவரே காண்கிறதற்கும் ஆண்டவரே நிற்கிறவர்களுக்கும் தங்களுடைய ஆராதனைகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனே, உம்முடைய வார்த்தைகளினால ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் பதிய பண்ணிருக்கிறீங்க ஆண்டவரே. தேவனை குறித்து அறியப்படுகிறது, அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாத அவருடைய நித்திய வல்லமைகள், தேவத்துவங்கள் உண்டாக்கப்பட்டவைகளினாலே தெளிவாக காணப்படும். ஆதலால் போக்கு சொல்ல ஒருவருக்கும் இடமில்லை என்று சொல்லுகிற ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு செலுத்த வேண்டிய மகிமைகள், உங்களுக்கு செலுத்த வேண்டிய கனங்கள், உங்களுக்கு செலுத்த வேண்டிய துதிகள், புகழ்கள் எல்லாவற்றையும் விக்கிரகங்களுக்கும் ஆண்டவரே தாங்கள் விரும்பினவைகளுக்கும் விருப்பத்தின்படி ஆண்டவரே செய்து கொண்டு இருக்கிற மக்கள் ஆண்டவரே கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு பின்பாக நின்று அவர்களுடைய கண்களை ஆண்டவரே குருடாக்கி அவர்களை திசை திருப்பி வைத்திருக்கிற பொல்லாத சத்துருவின் திட்டங்களும் அவருடைய கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அகன்று போகட்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இது எங்கள் ஒவ்வொருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தாவே ஆண்டவரே கண் திறக்கப்பட்டவர்களாக தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறிந்து செய்யத்தக்கதாக தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் சகலத்தையும் படைத்தவர், அவர் பூமியை தண்ணியின் மேல் அத்திவாரப்படுத்தினார் என்பதை அறிந்து கர்த்தாவே இதோ இந்த ஜனங்கள் பக்கம் திரும்ப உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே யாராவது சுவிசேஷம் சொல்லி இருந்தால் அதை அறியத்தக்க கண்களை கொடுப்பீராக, கிருபைகளை கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவரே இந்த உலகத்துல தேவனை நோக்கி கூப்பிடுகிறது என்று அறிந்து இவர்கள் செய்கிறது இன்னதென்று அவர்களும் கொண்டு தேவனை நோக்கி பார்க்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தங்களுடைய சடங்காச்சாரம் சம்பிரதாயங்கள் ஒன்றும் ஆண்டவரே ஒருவருக்கும் உதவாது என்பதை உணர்ந்து கர்த்தாவே இதோ மனம் திரும்பி உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவர்களுக்குள்ளே போகிற சத்தியங்கள் ஆண்டவரே நல்ல நேரத்தில் விட உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதோ ஆண்டவரே உம்மை அறிந்த மக்கள் ஆண்டவரே
உண்மை அறிந்த மக்களுடைய சாட்சிகளை ஆண்டவரே அவர்கள் காண்கிற பொழுது, உண்மை அறிந்த மக்களுடைய வாழ்க்கைகளை காண்கிற பொழுது, இவர்கள் செய்கிறது இன்னதென்று தங்களை ஆண்டவரே திருப்பி பார்க்கத்தக்கதான ஒரு உணர்வுகளை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு தேவ மக்களுக்கும் மக்களை ஒப்புக் கொடுக்கும், அறியாத மக்களை தேவனை அறிவும் பாவங்களுக்குள்ளே சிக்கி நிற்கிற மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே விசுவாசத்துல நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ மக்கள் உண்மை அறிந்தும் கர்த்தாவே ஸ்டில் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இந்த சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்களுக்குள்ளே இணைந்து உண்மை கோவைப்படுத்தி கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. ஆண்டவரே நாட்கள் பார்க்கிறதும் குறிப்பு பார்க்கிறதும் ஆண்டவரே தகப்பரே உனக்கு விரோதமான எத்தனையோ காரியங்கள் எரிச்சலூட்டுற காரியங்களை தேவ பிள்ளைகள் அங்கங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அவர்களும் மனம் திரும்பி கர்த்தாவே தேவனை தேடுகிறவர்கள் விசுவாசத்தினாலே நடக்கவும் அவர் ஒருவர் சகலத்தையும் உண்டாக்கினவர் என்பதை உணர்ந்தவர்களாக தேவனை நேசிக்கத்தக்கதாக ஆண்டவரே தேவன் இந்த உலகத்துல வந்தீர் என்பதையும் ஆண்டவரே சொன்னபடியே எல்லா காரியங்களையும் செய்து முடித்தீர் என்பதையும் அவருடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்பதையும் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறார் என்பதையும் உணர்ந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே தேவனுக்கு நேராக மனம் திரும்பி நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல கர்த்தாவே இந்த உலகத்துல எல்லா இடத்திலும் உமக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்களிலிருந்து மக்கள் மனம் திரும்ப கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் தாமே ஒவ்வொரு மக்களோடும் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே பொறுமை உள்ளவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே இந்த மக்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம். ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவர் அன்னைக்கு ஆண்டவரே சோதம் குமாரவை அழிக்க போகிற பொழுது ஆபிரகாம் வேண்டிக் கொண்ட பொழுது 50 நீதிமான்கள் அழிப்பீர்கள் கேட்ட பொழுது ஆண்டவரே இருந்தால் அழிக்க மாட்டேன் என்று கர்த்தாவே திருப்பி ஆபிரகாமுக்கு பதில் சொன்ன தேவனாகிய கர்த்தாவே இதோ உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உண்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே நீதிமான்கள் வேதம் சொல்வதையா இந்த காலை வேளையிலும் உங்களுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாகிய நாங்கள் உங்களை நோக்கி கர்த்தாவே இவ்வளவு காலமும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் எண்ணம் எங்கள் மக்கள் விடுதலையாக்கப்பட எண்ணம் எங்களுடைய சகோதரிகள் விடுதலையாக்கப்பட்டு உங்களுடைய வருகைக்கு கர்த்தாவே ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற்றப்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக டினாமினேஷன்கள் இந்த உலகத்துல இருக்கிறது கர்த்தாவே கொண்டு கர்த்தாவே எத்தனையோ வகையான பிரிவுகள், எத்தனையோ வகையான போதனைகள், எத்தனையோ வகையான ஆண்டவரே சடங்காச்சாரங்கள் இதோ எங்கள் மக்களுக்குள்ளே பரவி கிடக்கிறது கர்த்தாவே. அவைகளிலிருந்து நாங்கள் யாவரும் விலகி கர்த்தாவே வேத வசனத்தை பிடித்துக் கொள்ள கர்த்தர் தாம் எங்களுடைய கண்களை திறப்பீராக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான போதனைகள், ஒவ்வொரு விதமான வழிமுறைகள் கர்த்தாவே இதோ அவர்கள் யாவரும் நாங்கள் யாவரும் மனம் திரும்பி சத்திய வசனத்துல நடக்க சத்தியவான்களாய் நடக்க சத்தியவான் என் சத்தத்தை கேட்கிறான் என்று சொன்ன ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படியும் சத்தியத்தை கேட்டு நடக்க கிருபை தருவீராக செபிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரின் வழியும் நீர் சத்தியம் என்பதை அறிந்தவர்களாக ஆண்டவரே உங்களுடைய பாதைகளில் நாங்கள் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நல்ல என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்து நடக்க கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்குள்ளும் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். தேவனை அறியாத மக்களுக்கு சாட்சி உள்ளவர்களை நிற்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு குடும்பங்களும் பாவங்களையும் மன்னித்து நம்முடைய நீதிய பொறுமைக்குள்ளே நாங்கள் ஆண்டவரே மனம் திரும்பிக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆண்டவரே இந்த உற்சங்கமம் வானொலி நிகழ்ச்சிகளுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். கிருபையின் தேவனே, இரக்கத்தின் தேவனே ஆண்டவரே, இவ்வளவு நாளும் இதை நடத்தி வருகிற உம்முடைய கிருபைகளுக்காக உம்முடைய உன்னத இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவர்களை முன்குறித்தேனோ அவர்களை அழைத்திருக்கிறேன் என்று சொன்னபடி அழைத்து நீர் நடத்த உங்களுடைய கிருபைகளுக்காய் உம்மை சோதரிக்கிறோம் ஐயா. இதோ அந்த ஆண்டவரே குடும்பத்தின் மூலம் இந்த காரியத்தை நீர் தொடங்கி இதோ அநேகரை இணைத்து பயணிக்கிற இந்த ஊழியத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவர்கள் இருக்கிற நாட்கள் எல்லாம் தொடர்ந்து பயணிக்கவும் ஆண்டவரே நல்ல விசுவாசத்தையும் பலத்தையும் தொடர்ந்து கொடுத்து சுகபல ஆரோக்கியத்தோடு வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல சிஸ்டருக்காக செபிக்கிறோம். அவங்க மூலம் ஆண்டவரே கொடுக்கிற பாரங்கள் மற்றவர்களை ஊக்குவித்து அவர்களையும் செபத்திலே கர்த்தாவே தட்டி எழுப்பி ஆண்டவரே எல்லா வகையான செபங்களுக்குள்ளும் அவர்களை பழக்கி எடுக்கிற அந்த வாஞ்சைகளுக்காக அந்த விருப்பங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் எல்லா ஜெபங்களுக்குள்ளும் கொடுத்து பழக்கி எடுக்கிற அந்த உன்னத பாக்கியத்துக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இதோ கர்த்தர் நாமே அந்த சகோதரியையும் அவர்கள் குடும்பங்களையும் தொடர்ந்து வழிநடத்துவீராக செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளாக நாங்க இணங்கி ஆண்டவரே இந்த இதுல சேர்ந்திருக்கிறதான ஒவ்வொரு தேவதாசர்கள் ஆண்டவரே, தேவ மனுஷர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் தொடர்ந்து பலப்படுத்துவீராக. விசுவாசியே பதறாது என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவை நாங்கள் பயப்படாமல் பதறாமல் கர்த்தரை நோக்கி தொடர்ந்து கூப்பிடவும் தைரியமாய் நடக்கவும் விசுவாசத்தோடு இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கும் பலத்தை தந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உலகத்துல அநேக காரியங்கள் நடக்கிறது, அநேக பயப்படும் காரியங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக கடந்து வருகிறது. ஆனாலும் நீர் சொன்ன வார்த்தைகளின்படி, நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே தகப்பனே, இவ்வுலகத்தின் கேடுகளுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக அருமையான வாக்கு தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு சொன்ன உம்முடைய வசனங்களை பிடித்து கொண்டு திவ்ய சுபாவத்தோடு தெய்வீக சுபாவத்தோடு நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. மறுபடியும் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் ஒன்று கூடும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் எங்கள் ஒவ்வொரு கூட இருந்து வழி நடத்தட்டும் என்றும் எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் செபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. அமீன் அமீன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். உங்களோடும் எல்லா காரியத்திலும் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் 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 அக்கா. தேங்க்யூ. ஆமேன் ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் இந்த யுத்தங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த யுத்தம் உள்ள நாடுகளிலே அகங்காரம் உள்ள ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். தேவன் தாமே இவர்கள் மத்தியிலே மனுஷன் பலன் கொள்ளாதபடி தேவன் தன்னுடைய காரியத்திலே அங்கு அவர்களுக்குள்ளே ரட்சிப்பு உண்டாகும்படி அந்த ரட்சிப்பின் பலனை அவர்கள் அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள கர்த்தர் செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அமெரிக்கா தேசத்தை ராஜாவே, யூரோப்பா கண்ட்ரிகளை ராஜாவே என்று ராஜா நீங்க சொல்லி இருக்கிறீங்க பிதாவே உங்களுடைய உண்மையை இந்த மக்களை இந்த தேசத்தின் மக்கள் இந்த மக்களுக்கு இந்த தேச தலைவர் அதிகாரிகளை கொடுங்கள் ஐயா. இயேசு ராஜா கல்லான இருதயங்களை எடுத்து தேச தலைவர் அதிகாரிகளுக்கு கொடுங்கப்பா, கொடுங்களப்பா இயேசு ராஜா. அரசு நாட்களிலே மாம்சமாக ஆவியை ஊற்று என்று மக்கள் தன் தேவனே அப்பா இந்த தேசத்தின் மீது அதிகாரிகள் மீது உங்களுடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. இந்த தேசத்தில் அதிகாரிகள் மீது இந்த தேசத்தில் ஆவிகளப்பா
சேர்ந்து போவதாக என்றவனே சகல லோக அதிபதிகள் சகல கிரியை சேர்ந்து போவதாக பிசாசாவுடைய திரட்டல் அதிகாரம் நாமத்தினாலே 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 நாமத்தாலே பிதாவே சேர்த்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜாவே தேசங்களை சேர்த்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜாவே அன்று அப்போஸ்தலர் நடவடிக்கை ஐக்கியத்தோடும் ஜெபித்துக் கொள்ளப்பா பிதாவே இருந்த இடம் அதுபோல் பரிசுத்தோடும் கூடி ஜெப விண்ணப்பத்திற்கும் அப்பா பிதாவே நீங்கள் கேட்டு தேசங்களை அசைப்பதற்காக நன்றி தேச தலைவர் அசைப்பதற்காக நன்றி ராஜாவே என்பவனே தேசங்களிலே வருவதாக தேசங்களிலே வருவதாக உங்களுடைய சித்தம் தேசங்களிலே வருவதாக 27 நன்றி ராஜாவே நீங்கள் செய்யத்தகாரி ஒன்று தடப்படாத ராஜாவே நீங்கள் நியாயபதியாக வாசல் படி நிற்பதற்காக நன்றி ராஜாவே நன்றி ராஜாவே ஐயா கல்லால் பாபிதாவே மாம்ச கிரிகள் தேசத்தால் அதிகாரம் விட்டு வெளியேறுவதாக மாம்ச சிந்தையால் தேசத்து தலைவர் அதிகாரம் விட்டு வெளியேறுவதாக இசாவுடைய கிரிகளை விட்டு வெளியேறுவதாக கிறிஸ்துவின் நாமத்தாலே எல்லா தங்கத்தினாவி பிரிவினை நாவிகள் பொய் நாவிகள் சுட்டரிக்கப்படுவதாக நாமத்தாலே சுட்டரிப்பின் ஆவியினாலே சுட்டரிகள் ஆவியானவரே சுத்திகரிப்பின் ஆவியானவரே அப்படியா நீங்க 26 செய்யப்பட்டிருக்காரு நன்றி ராஜாவே நன்றி என்றவரே சுவசமப்பா பிதாவே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தலைவனும் அதிகாரப்பா பிதாவே விசேஷமாக பிதாவே தேசங்களப்பா தேசம் தேசத்தை பரப்படுவையா ராஜாவே என்றவனே பிதாவே அதிகாரமுடைய ஆவிய தேசம் அசைக்கப்படுவதாக ரஷ்யா தேசம் அசைக்கப்படுவதாக சைனா தேசம் அசைக்கப்படுவதாக ஈரான் தேசம் அசைக்கப்படுவதாக நாமத்தாலே செய்யுங்கப்பா எல்லாம் அசைக்கப்படுவதாக சேர்ந்து போவதாக தோப்புகள் சுட்டரிக்கப்படுவதாக நன்றி நன்றி அப்பா பிதாவே பாரதே பூமி மக்கள் அறியத்தக்கதாக கர்த்தர் அறிக்கை செய்வார்களாக உணர்ந்துவதாக யாவும் கிறிஸ்துவே கர்த்தர் பாரத்தை பூமி தேவன் அறிக்கை செய்ய நீங்கள் செய்ய போவதற்காக அப்படியாக நன்றி சத்திய வார்த்தை தேசம் அறிவிக்கப்பட கிருபை செய்வப்பா பிதாவே சத்தியத்தை அறிவிக்கப்பட்ட சத்துக்காக ஜபிக்கும் பிதாவே கட்டாவிட்டால் முயற்சி எல்லாம் ராஜாவே அந்த குடும்பத்தை கட்டாவிட்டால் முயற்சி எல்லாம் ராஜாவே தேசமே 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 இவருடைய கால்களை திறவுங்கப்பா இவருடைய திறவுங்க திறவுங்களப்பா இயேசு ராஜாவே அந்த திறவுங்களாவியானவர் என்றவனே நன்றி ராஜாவே அறிவிக்கிற காலமப்பா இந்த காலம் பஞ்சம் ராஜாவே கேட்க முடியும் ராஜாவே செய்யுங்களப்பா பிதாவே
உங்களுடைய சகல சிருஷ்டிக்கும் உங்களுடைய சத்திய வார்த்தை அறிவிக்க சொன்னீங்கப்பா. கட்டளை கொடுத்தீங்களே இயேசு ராஜாவே. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் காரணம் புறப்பட்டு போய் கிருபை செய்யுங்க ஐயா. ஒரு ஐயா சபையிலே ஐக்கியத்திராவிய கொடுங்க, அந்த கொடுங்கப்பா பிதாவே. ராஜா சுந்தரிக்கப்படுவதாக வெளியேறுவிட்டு ஐக்கியத்திராவியாவே அதற்காக நன்றி அப்பா. நீங்கள் காண்பிக்க நன்றி. இந்த வம்சத்தில் சேர்க்க நன்றி அப்பா பிதாவே. சரிக்கட்டை நன்றி. சரிக்கட்டப்பா பிதாவே. சரிக்கட்டுகள் எந்த அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. உங்களுடைய அக்கிரியை போடுங்கள் ஐயா. அக்கிரி பற்றி அறிவதாக. நன்றி ராஜாவே. சங்கமத்தை ஆசீர்வதி நன்றி. இறங்குவதாக ராஜாவே. அக்கிரியை போட வந்த சொல்ல தேவனே வார்த்தை கலந்து ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே. நன்றி தேவனே. இந்த உள்ளத்தை ஆரம்பித்த அப்பா பிதாவே. மாற்றம் புதிய இந்த வருஷம் துவக்கப்பட்டிருக்கார். நன்றி. இந்த ஊழியத்தில் புதிய காரியங்களை நீங்க செய்ய போயிருக்கா. நன்றி அப்பா பிதாவே. அந்த குடும்பத்தில் புதிய காரியங்களை செய்ய போயிருக்கா. நன்றி அப்பா பிதாவே. உங்க ஆவிக்கு ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதி ஆசீர்வதி அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதி கேட்டுக்கொண்டு மேலும் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. அப்படியா ஊற்ற போயிருக்கா. நன்றி ராஜா. நன்றி அப்பா. பேசுவன் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சிஸ்டர் ஜானட், உங்களோட மைக் ஆஃபில் இருக்கு. எங்களுடன் அமல்ராஜ் இணைந்திருக்கிறார். சிஸ்டர் அமல்ராஜ் இணைந்திருக்கிறார். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். உங்களோட மைக்கை எடுத்து விடுங்க அமல்ராஜ். Yes, 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 yes. பிரைஸ் லார்ட். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் ஐயா. நீங்கள் எந்த இடத்துல இருந்து இணைஞ்சிருக்கிறீர்கள்? Okay, okay, okay. எங்க இருந்து இணைஞ்சிருக்கீங்க? மைக் ஒருத்தவங்க இங்க இருக்காரு. உங்களோட மைக்கை ஆன் பண்ணுங்கள் ஐயா. உங்க மைக் ஆஃப்ல. One minute. ஜீசஸ் எங்க இருக்காருன்னு சொல்லி நீங்க பேசுறது கேக்குது. நான் பேசுறது கேக்குதா? ஓகே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உங்களோட மைக் நீங்க பேசுறது கேக்குது. நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? சிஸ்டர் ஜானட், உங்களோட மைக் ஆஃப்ல இருக்கு. சிஸ்டர் ஜானட். சிஸ்டர் கலாசீலன் சொல்லுங்க அண்ணா. ஓகே. நீங்கள் பாஸ்டரா பிரதரா எங்க இருந்து இணைந்திருக்கிறீர்கள்? உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கள். முதலாக சங்கம் வானொலியில் இணைந்திருக்கிறீர்கள். ஜெப வேளையிலே உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்கள் ஐயா. என்னோட வாய்ஸ் கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். என்னுடைய பேர் பாஸ்டர் சாமுவேல் அமுல்ராஜ். சென்னை பட்டணத்துல ஊழியத்தை பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் பெரிதான கிருபையினால
கடந்த வருடத்திலிருந்து என்னை ஆண்டவர் என்னை உந்தி தள்ளுகிறார் அவருடைய ஊழியத்துல. கேக்குதா? சரியா கேக்குது பாஸ்டர். கேக்குது. கடந்த வருடத்துல ஏப்ரல் 1ஆம் தேதி என்னுடைய பையன் 21 வயசு, அவன் பிடெக் முடிச்சான். இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்ச நேரத்துல ஒரே ஒரு நாள் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, அதாவது பெட்ரோலியம் கார்பரேஷன் சொல்லி சென்னையில ஒரு பெரிய கம்பெனி இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுல ஃபர்ஸ்ட் நாள் ஒரு நாள் தான் வேலைக்கு போயிருக்கிறான். 2வது நாள் அவன் வேலைக்கு போகணும். ஆனா பிசாசு எங்களையும் எங்க குடும்பத்தையும் துக்கப்படுத்துவதற்காக அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல அவன் கர்த்தரிடத்துல போயிட்டான். ஆனாலும் அன்றைய தினத்திலேயே அன்றைக்கு அடக்கம் பண்ணிட்டு இருக்க அந்த நாளில அடக்கம் பண்ணிட்டு இருக்க அந்த வேலையில ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு ஒரு வயதான முதியவர் என்னை பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்ல பேசும்படியாக அழைத்தார். நானும் துக்கத்தோடு இருந்தேன், வருத்தத்தோடு இருந்தேன். ஆண்டவரை நினைத்து கொண்டு ஏன் இப்படி நடந்ததுன்னு கேட்க கூட முடியாம இருந்தேன். ஆனாலும் அந்த கூட்டத்துக்கு நான் வருகிறேன்னு சொல்லி அங்க போய் பேசினேன். அது ஊழியத்தை உற்சாகப்படுத்தவும் இந்த சில போய்கொண்டிருக்கிற அந்த வழியில நம்ம போகாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு கற்பித்த அந்த ஆண்டவர் என்னென்ன நம்ம ஊழியத்துல இருக்கணும், செய்யணும், என்னென்ன காரியங்களை நம்ம நிறைவேற்றணும் என்று ஆண்டவர் நமக்கு வைத்தாரோ அந்த காரியத்தை மட்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்களோடு கூட பேசினேன். அதற்கப்புறமாக ஜூலை 27, 28, 29 3 நாட்கள் வட இந்தியா பகுதியில் உள்ள பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசர் என்கிற இடத்துல ஒரு 3 நாள் போதவர்களுக்கென்று ட்ரைனிங் கொடுக்கும்படியாக அவர்கள் என்னை அழைத்தார்கள். ஆனால் என்னிடத்துல பணம் இல்லை. பணத்தை நம்பி நானும் ஊழியத்தை செய்வதில்லை, விசுவாசத்தை நம்பி ஊழியத்தை செய்வதால் அன்றைய தினம் அவர்கள் என்னை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்ததுனால நான் வருகிறேன் என்று சொன்னேன். அதுல ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அனுப்புகிறேன், நீ எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொன்னார். எனக்கு டிக்கெட்டும் ஒருவர் எனக்கு புக் பண்ணி கொடுத்தாங்க, லோக்கல்லையே சென்னையிலேயே. நான் அந்த டிக்கெட்டை வைத்திருக்கிறேன். அந்த நாளும் வந்தது. அந்த நாளில என்னிடத்துல பணம் இல்லை. ஒரு டீ சாப்பிடுறது கூட 100 rupees என்னுடைய ஊழியத்துல கிடைத்த அந்த காணிக்கை, அன்றைய தினத்துல வந்த காணிக்கை 100 ரூபாய் பாக்கெட்ல இருக்கிறது. நான் ஆண்டவர் அனுப்புகிறார் என்று சொல்லிக்கொண்டு நான் கடந்து சென்றேன். எனக்கு நான் நிறைய பேருக்கு நான் பணம் கொடுத்திருக்கிறேன், கல்யாணத்திற்காகவும் மற்ற உதவிகளுக்காகவும் மருத்துவ செலவுகளுக்காகவும் நேயருக்கு கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் அவர்கள் அந்த நேரத்துல எனக்கு உதவி செய்யவில்லை. கொரோனா டயத்துல பேங்க்ல பணம் எடுக்க முடியலன்னு சொல்லி அழுது கொண்டு தாய் மகனை கேட்கும் பொழுது தகப்பன் இல்லாத பிள்ளை, ஒரே ஒரு பொண்ணு. ஆகவே அந்த நேரத்தில் இறக்கப்பட்டு ஒரு 80,000 அவங்களுக்கு கொடுத்தேன். அவங்களுக்கு கொடுத்தேன். ஆனா இன்றைக்கு வரைக்கும் அந்த பணம் எனக்கு ரிட்டர்ன் வரவில்லை. தருகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த மொய் பணத்தை தருகிறேன் சொன்னவர்கள் அந்த நாளில தரவில்லை. அவர்கள் எனக்கு தருவார்கள், அது ஒரு செலவுக்கு இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த சமயத்துல கிடைக்கவில்லையா. ஆனாலும் ட்ரெயின் அந்த 100 ரூபாய் பாக்கெட்ல வைத்துக் கொண்டு ட்ரெயின் ஏறினேன். இங்க நான் சேர்ந்த பொழுது எனக்கு எல்லாமே ஏசி கோச்சில் தான் எனக்கு புக் பண்ணிருந்தாங்க. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஏசி கோச், அதே போல டெல்லி டு பஞ்சாப்க்கும் வந்தே பாரத், அதுவும் ஏசி கோச். அங்க இறங்கின உடனே எனக்கு ஒரு கார்ல அவங்களே பிக்கப் பண்ணி கூட்டு போனாங்க. இதெல்லாம் நினைக்கும் பொழுது கர்த்தர் எப்போ நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோமோ ஆண்டவர் வா என்னோட வா என்று சொல்லி நம்ம அழைத்து கொண்டு போகிறார். எப்பொழுது நம்ம நமக்கு இருக்கிற பிடிப்புகளை, ஏதாவது ஊன்றுகோள்களை நாம் எதை நம்பிக்கொண்டிருப்போமானால் அது நமக்கு ஊழியத்துல லிப்ட் அப் பண்ணாது, நமக்கு உதவி செய்யாது, நம்ம ஊழியம் செய்யவும் முடியாது. இருக்கிற விசுவாசத்துல அவர் நடத்தும் பொழுது, அவர் நடத்துறதுக்கு நம்ம இசைந்து கொடுக்கும் பொழுது அவர் அற்புதங்களை காண செய்வார்.
ஆக மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் சாட்சியாக சொல்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தி விட்டு என்னை நீங்க நன்றாக அறிந்து கொள்வதற்காக சில சாட்சியை சொல்கிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆக அன்றைக்கு 3 நாளும் ஆகாரம், அதாவது காலையில டிஃபன், மதியானம் லஞ்சு, ஈவினிங்ல அவங்க கலந்து டீ சாப்பிட்டு கடந்து போயிருவாங்க. அப்படி 3 நாள் இருந்தது. 3ஆவது நாள் முடியும் பொழுது எல்லாரும் இவர்கள் ஏழை ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள், ஏதாகிலும் செய்ய முடியுமானால் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். என்னிடத்துல அந்த நேரத்துல கர்த்தர் எனக்கு பணம் கொடுத்ததனால் எனக்கு நான் வைத்துக்கொள்ள நான் துயளவும் எண்ணவும் இல்லை, அந்த சிந்தையும் வரவில்லை. அவர்களுக்கு எல்லோருக்கும் நான் கொடுத்து அனுப்பினேன். ஒவ்வொரு பாஸ்டருக்கும் 300 rupees அவங்க கையில கொடுத்து அனுப்பினேன். எல்லாரும் எனக்கு என் முன்னாடி ரொம்ப பாரத்தோடு, ஐயா உங்களுக்காக நாங்க ஜெபித்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி பாரத்தோடு நின்று பணத்தை, அந்த காணிக்கையை வாங்கி கொண்டு நின்று ஜெபித்து விட்டு போனார்கள். அப்பொழுது நான் பாரப்பட்டேன். இப்பொழுதும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இந்த வட இந்திய ஊழியர்கள் இன்னும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அன்றைக்கு எனக்கு முடித்த உடனே நைட்டு படுத்துட்டு காலையில ஏர்லி மார்னிங் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு ஒரு 5 மணிக்கு ஆயத்தமாகி ரெடியா இருக்கும் பொழுது எனக்கு ஒரு போன் கால் வந்தது. ரிசப்ஷன்ல ஒரு கவர் கொடுத்துருக்கிறேன், நீங்க அதை கேட்டு வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னாங்க. நான் நினைத்தேன், ஒருவேளை நமக்கு உதவி செய்வதற்காக ஒரு காணிக்கை கவர் கொடுத்துருப்பாரோ அப்படி என்றுதான் நினைத்து பார்த்தேன். சரின்னு சொல்லி ரிசப்ஷன்ல போயிட்டு, ஐயா என்னுடைய பேர் சாமியல் அமுல்ராஜ், எனக்கு எதுவும் கவர் கொடுத்துருக்காங்களா என்று சொல்லும் பொழுது, ஆமா ஐயா உங்களுக்கு கவர் கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த கவரை கொடுத்தாங்க. அந்த கவர் எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே இண்டிகோ பிளைட் டிக்கெட் டெல்லி டு சென்னை டிக்கெட் இருந்தது. நான் அன்றைக்கு காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஆயத்தமாகி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு 2 நாள் பிரயாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு போக வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். எப்படின்னு சொன்னால், ஒரு டே ஃபுல்லா ஆகும் பஞ்சாப் டு டெல்லி வருவதற்கு, ஒரு 6 மணி நேரம் டிராவல். அதே போல டெல்லி டு இந்தியா சென்னை வருவதற்கு 36 hours ஆகும். அப்போ 2 நாள் ஆகும் என்று சொல்லிக் கொண்டு நினைத்திருக்கும் பொழுது அந்த டிக்கெட் எனக்கு கிடைத்ததுனால நான் அன்றைக்கே காலையில டிக்கெட் வாங்குறேன், ஒரு 8 o'clock வீட்டுல இருக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், கர்த்தர் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறது. நான் இதுவரைக்கும் எந்த ஜூம் மீட்டிங்கும் அல்லது எந்த வாட்ஸ்அப் இது போல மீட்டிங்ல எதுலையும் கலந்து கொண்டது இல்லை. இன்றைக்கு நான் தற்செயலாக எனக்கு ஒரு குரூப் ஆடு வந்ததுனால எனக்கு இலங்கை மக்கள் மேலும் இலங்கை ஊழியர்கள் மேலும் பாரம் அதிகமாக இந்த வருடத்திலையும் வருடத்திலிருந்து அந்த போராட்டம் கடைசி காலத்திலிருந்து எனக்கு பாரம் அதிகமா வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிதான் உங்க குரூப்ல வந்தேன். உங்களுடைய ஜெபங்கள் தேவனுடைய அவருடைய அந்த அதிகாரத்தை பூமியில உபயோகப்படுத்துற அளவுக்கு உங்களுடைய ஜெபங்கள் இருக்கிறது. உங்களுடைய ஜெபங்கள் ஒரு மன்றாட்டு வீரனை போல, யுத்த காலத்தில் நிற்கக்கூடிய வீரனை போல ஜெபங்கள் இருக்கிறது. உங்கள் ஜெபங்கள் மூலம் நான் ரொம்ப உற்சாகம் அடைந்தேன், சந்தோஷப்பட்டேன். அடுத்ததாக கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இங்கிருந்து கிளம்பி இலங்கைக்கு சென்று அங்கே சண்டே டு சண்டே ஒரு சண்டே போய் நாங்க பிரசங்கம் பண்றோம். அப்புறமா திங்கள் செவ்வாய் 2 நாள் ஒட்டிய பகுதியில் ஒரு 2 நாள் செமினார் இருக்குது. அதற்கப்புறமாக 2 நாள் மட்டக்களப்பு இங்க பகுதியில புதன் வியாழன் 2 நாள் செமினார் இருக்குது. அது பாஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா பாஸ்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக, அதற்காகவே அந்த மீட்டிங். அதுக்கப்புறமா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கன்வென்ஷன் இருக்குது. இதற்கு இடையில ஆண்டவருடைய ஒரு ஏவுதனால அந்த நிவாரண பொருட்கள் கொண்டு போய் கொடுக்கணும் என்று சொல்லி பாரப்பட்டிருக்கிறோம். எப்படியாகலும் ஒரு பாஸ்டருக்கு 10 கிலோ இல்ல, ஒரு 25 கிலோ பேக்குனாலும் வாங்கி கொடுக்கணும். எங்க அரிசி ரைஸ்
அது வாங்கி கொடுக்கணும்னு ஏவப்படுறோம். அதே போல அந்த நாட்கள்ல ஒரு நாள் 21ஆம் தேதி அன்றைக்கு நிவாரண பொருளுக்கு வழங்கக்கூடிய நாள் என்றும் திட்டம் பண்ணியிருக்கிறேன். நான் சவுத்துல இருந்து இந்த சென்னை பட்டணத்துக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். அங்கிருந்து 96ல இங்க வந்தேன். தொடர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை படிப்படியா என்னை ட்ரைனிங் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 வருஷம் சர்ச் பிளாட்டிங் அந்த டிப்ளமோ கோர்ஸ் படிக்க கல்யாணகுமார் அவர் சிங்கப்பூர்ல படித்து விட்டு இங்க அவருடைய தரிசனத்துல ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி நடத்தினார். அதுல நானும் இணைந்தேன். அதுல 1.5 வருஷம் படித்தேன் சர்ச் பிளாண்டிங் ஒரு கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ். இரண்டாவது ஒரு பாஸ்டர், ஆந்திரா பாஸ்டர் மூலமாக எனக்கு அவருடைய ஆலோசனையில இந்துஸ்தான் வேதாகம கல்லூரி என்று சொல்லி கிள்ளிசில, சென்னை கிள்ளிசில ஒரு பைபிள் காலேஜ் இருக்குது. அது ஒரு தரமான பைபிள் காலேஜ், ரெகுலர் கிளாஸ் இருக்கக்கூடிய பைபிள் காலேஜ். அதுல மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் பிப்ளிக்கல் ஸ்டடீஸ் என்ற மாஸ்டர் டிகிரி படிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். தொடர்ந்து 2006 இந்த நாள் வரைக்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இப்போ லாஸ்டா பஞ்சாப், இப்படி இந்த மாநிலங்களில லீடர்ஷிப் செமினார்ஸ் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறேன். யாருடைய பணமும் கிடையாது, எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. என்னுடைய சொந்த பணத்தை கொண்டு, ஆண்டவர் கொடுக்கிற அந்த தைரியத்தை கொண்டு, ஆண்டவர் கொடுக்கிற அந்த விசுவாசத்தை கொண்டு நான் இந்த ஊழியர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஊழியர்களை அவர்கள் சரியான ஒரு ஆண்டவர் எப்படி அவர் நடந்து சென்றாரோ, இப்படி அடிச்சுவடு எப்படியோ அதே அடிச்சுவடுல ஊழியர்கள் நடக்க வேண்டும் என்ற அந்த சிந்தையில நான் அந்த செமினார் நடத்தி கொண்டு வருகிறேன். 2000 மேல பாஸ்டர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறேன். அநேகர் கிளசபை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அநேகர் செல் குரூப் ஆரம்பிச்சு நடத்தி கொண்டு இருக்கிறாங்க, அநேகர் ஆத்தும ஆதாயம் பண்ணி கொண்டு இருக்காங்க. எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. ஆமா, ஆக ஆண்டவர் இந்த நாட்களில தூங்குகிற நீ மரித்தோர் விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னில் பிரகாசிப்பார் என்கிற வசனம் நிறைவேறும்படியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், ஊழியத்தை செய்கிறோம், ஊழியத்தை எப்போதும் செய்து கொண்டிருக்கிறோம், ரெகுலரா செய்கிறோம், வழக்கம் போல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த 2026ஆம் வருடத்துல ஆண்டவர் நம்மளை வித்தியாசமாக, அதாவது இன்னும் நம்மளை கொண்டு போகும், இன்னும் அக்னியாய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல நடுப்பகல சூரிய வெளிச்சத்தின் அந்த பிரகாசத்துக்கு ஒப்பாக ஊழியர்களை அக்னி ரதங்களாக, அக்னியா எடுத்து பயன்படுத்துவார். இந்த வருடம் நாம் எல்லாருக்கும் ஒரு லிப்டப் பண்ணுகிற வருடமாக இருக்கும். நம் கர்த்தருக்காக நம்ம ஓட போறோம், கர்த்தருக்காக செய்ய போறோம், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இது ஒரே ஒரு ப்ரேயர் பாயிண்ட். கென்யா தேசத்துல ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் அங்க இருக்கிறோம். 17 22 ஏப்ரல் 22 ஏப்ரல் மந்த் 22 வரைக்கும் இருக்கிறோம். அதுல 17th அவங்களுக்கும் சில நிவாரண பொருள் கொடுக்கும்படியாக திட்டப்படி இருக்கிறோம். ஆகவே அங்க ஏப்ரல் மாதம் ஒரு குக்கிராமத்துல காஸ்பல் ஷேர் பண்ணவும், அங்கே 2 நாள் இந்தவர்களுக்காக ஒரு பாஸ்டர் ட்ரைனிங் நடத்தவும் திட்டம் பண்ணியிருக்கிறோம். அவர்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்கள். நான் முடங்கி போய் விடுவேன், அல்லது பின்வாங்கி போய் விடுவேன், அல்லது ஊழியத்தை மறந்து ஓடின்னு சொல்லி பிசாசு என் குடும்பத்துல அழிவை கொடுத்திருக்கலாம். ஆனால் எனக்கு ஆண்டவர் திட்டங்களை கொடுக்கிறார். என் சிந்தையில அவருடைய ஊழியத்தை, அவருடைய ஊழிய அந்த தரிசனங்களை எனக்கு கொடுக்கிறார். ஆக அவன் என்னை முடங்கி போக முடியாத என் குடும்பத்துல செய்து என்னை துக்கப்படுத்த நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர்
தம்பிகளை உருவாக்கும்படியாக ஆண்டவர் என்னை தைரியப்படுத்துகிறார். உன்னால் உன் வாழ்நாளில 1000 வாலிபர்களுக்கு மேலாக நீ உன் மகனைப் போல உருவாக்க முடியும் என்று ஆண்டவர் என்னோட பேசியதால ஆமென். நான் உற்சாகமா ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆமென். உங்களுடைய சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம் பாஸ்டர். உங்களுடைய டீட்டெயிலை நீங்கள் இதில் போடுங்கள். இந்த வேளையிலும் நீங்கள் இது இலங்கைக்கான ஜெப வேளை. இதில் நீங்கள் எல்லா ஊழியர்கள் இணைந்து ஜெபித்த ஊழியர்களுக்காகவும் இலங்கைக்காகவும் ஒரு ஜெபத்தை எடுத்து வாருங்கள் பாஸ்டர். நாங்கள் நிறைவு கொண்டு வர வேண்டும். அந்த வகையிலே ஊழியர்கள் காத்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் ஜெபம் பண்ண நீங்கள் இலங்கைக்காகவும் இன்றைய நாளில் இணைந்து ஜெபித்த ஊழியர்களுக்காகவும் ஜெபத்தை எடுத்து வாருங்கள். அதே வேளையில் உங்களுடைய டீட்டெயில்ஸை எங்களுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். அதே வேளையிலே நாங்களும் அந்த ஜூமிலே இணைய முடியும். உங்களுடைய ஊழியர் நேரத்தை அனுப்பி தாருங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்களுடைய சாட்சிக்காக உங்களுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த வேளையிலும் ஜெபித்து நிறைவு கொண்டு வாருங்கள் பாஸ்டர். காட் பிளஸ். ஓகே, தேங்க்யூ. அடியன் ஜெபிக்கவா? ஆமாம். ஓகே, தேங்க்யூ. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் எல்லாரும் உமது முகத்தை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் ஆண்டவரே ஒன்றிணைந்து, ஆண்டவரே பல திசைகள்ல நாங்கள் இருந்தாலும் நாங்கள் ஒன்றிணைந்து உமது முகத்தை பார்க்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. கலந்து கொண்ட அத்தனை ஊழியர்களையும் இந்த வருடத்துல வல்லமையா எடுத்து பயன்படுத்த போறீங்க ஆண்டவரே. வல்லமையான காரியங்களை செய்ய இன்னும் பலப்படுத்த போறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்னும் வரங்கள் கிரியை செய்ய போவதற்கா ஸ்தோத்திரம் ஐயா. செயல்படுத்தாத ஆண்டவரை பயன்படுத்தாத வரங்களை என் தேவன் அதை ஆண்டவரே உயிர்ப்பிக்க போறதுக்கா ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கள் வாழ்விலும் எங்கள் ஊழியத்திலும் எங்கள் சபையிலும் சபை குடும்பங்களிலும் உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்யப்படுறதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படியாக நாங்கள் எல்லாரும் உமது நாமத்தினால காக்கப்பட்டிருக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் எல்லாரும் உமது நாமத்தினால ஊழியத்தை செய்ய, உமது நாமத்திற்கு மட்டும் மகிமை உண்டாக நாங்க ஊழியத்தை செய்ய கிருபைதாங்க ஆண்டவரே. எங்களை எல்லாரையும் ஒருமுகப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். சகோதரி ஜானட் பாசருக்காக ஜெபித்து சகோதரி கலாசினிடம் கொடுங்கள். கலாசிலன் அவர்களை வரவேற்று நீங்கள் கலாசில நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமை ரட்சகரே இயேசுராஜாவே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் தேவா. மகிமை நிறைந்த தெய்வம் ஆண்டவரே, அருமையான ஒரு சாட்சியை கர்த்தாவே நீர் எங்களுக்கு கேட்க வைத்தமைக்காக நன்றி அப்பா. எத்தனையோ மைல்களுக்கு அப்பாலே ஆண்டவரே இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவரே ஒரு அற்புத சாட்சியையும் ஊழியங்களையும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்கு பாரப்படுகிற இந்த காரியத்திலும் ஆண்டவரே உம்முடைய அடியானை நீர் வழி நடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த சங்கமம் ஊழியமானது இந்த ஜெபங்கள் எல்லாம் உலகமெங்கும் கொண்டு செல்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. எப்பொழுதும் எவ்வேளையிலும் என் நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட வேண்டும் ராஜா. தேவனே உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவர். உம்முடைய நாமம் சுவிசேஷமாக பரவ வேண்டும் ஏசப்பா. தகப்பனே அப்படியான காரியங்களுக்கு இந்த ரேடியோவை ஆண்டவரே அப்பா கர்த்தாவே எத்தனையோ மைல்களுக்கு அப்பாலே ஆண்டவரே அப்பா நீர் கொண்டு சென்று அதற்கு சாட்சியாக இன்றைக்கு நிறுத்தினதற்காய் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நீர் இந்த கர்த்தாவே புதிய வருஷத்துல இந்த ஒரு அற்புதமான காரியத்தை நீர் வழி நடத்துகிறதற்காக நன்றி அப்பா. இந்த ஊழியக்காரன் மேலும் குடும்பத்தின் மேலும் ஊழியத்தின் மேலும் தேவனே உம்முடைய அளவில்லாத ஆண்டவரே மிக பெரிதான மகா கிருபை
ஆண்டவரே அப்பா ஊற்றப்படுவதாக இயேசுவே. ஊழியங்களிலே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஊற்றப்படுவதாக அப்பா. எங்களுடைய தேசத்தை நினைவு கூறுகிறதற்காக நன்றி இயேசுவே. அப்பா நீர் செய்ய போற அருமையான அற்புதமான காரியங்களுக்காக நன்றி இயேசுவே. இந்த வேளையில நாங்கள் ஒரு சிறியவர்களாக எந்த மூலையில இருந்தாலும் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தாவே நீர் கேட்கிறீங்க இயேசப்பா. நாங்க உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணித்தான் ஆண்டவரே இந்த ஊழியங்களை நீர் எங்களுக்கு தருகிறீர். இந்த சிறிய ஜெபங்கள் பெரிதான அக்கினியை கொண்டு வருவதற்காக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இயேசப்பா உம்முடைய பிள்ளைகள் ஒன்றிலும் வெட்கப்பட்டு தலை குனிந்து போகாத வேண்டாம் நீர் உயர்த்துகிறதற்காய் நன்றி அப்பா. இயேசுவே எங்களுடைய தேசத்திலே பார்க்கிறீங்க ராஜா, நடக்கிற அநியாயங்கள், அட்டூழியங்கள் ஆண்டவரே அப்பா, கர்த்தாவே அனர்த்தங்கள், மரண ஓலங்கள் அப்பா அதிகரிக்கிறதே ராஜா. அப்பா இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் மேலே ஆண்டவரே நீர் ஊற்றி அவர்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே ஒரு இரக்கம் வரும்படியாக நீர் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, உலக பொருட்களால் ஆண்டவரே வயிறு நிறைய கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற அந்த எண்ணங்கள், உள்ளங்கள், ஊழியங்கள், குடும்பங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்களும் ஒருமனப்பட்டு இந்த ஊழியக்காரனையும் ஆண்டவரே சபையையும் ஆண்டவரே இந்தியா தேசத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்தியா தேசம் எங்கும் ஆண்டவரே சுவிசேஷம் பரவப்படுவதாக ராஜா. ஆண்டவரே நாஸ்திகன் எழும்பாதபடி, ஆலயங்களை எஜிக்காதபடி, கிறிஸ்தவர்களை கொலை செய்யாதபடி ஆண்டவரே நீர் அக்கினிமயமாய் எழுந்து ஆண்டவரை யுத்தத்தோடு கர்த்தாவே யுத்தமாய் நின்று பட்டயத்தோடு அவர்களுக்கு உம்மை நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா அந்தகார ஆவிகளும் யுத்தங்களும் ஆண்டவரை செயலிழந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த அற்புதமான இந்த ஊழியக்காரன் கர்த்தாவே குடும்பத்தில இவ்வளவு பெரிய இழப்பு வந்த போதிலும் ஆண்டவரே நீர் அதை இரட்டத்தனையாய் கொடுத்தமைக்காய் நன்றி இயேசுவே. எங்களுக்கும் ஒரு உற்சாகத்தின் ஆவிய நீர் தந்தமைக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளிலும் ஒவ்வொரு ஆத்மா சரீரத்திலும் எழுப்பி விடுகிற சாட்சிக்காய் நன்றி இயேசுவே. இந்த சங்கமம் ஊழியத்திலே என்னென்ன கவலைகள், துன்பங்கள், வேதனைகள் என்று என்னென்ன புரோகிராம்களிலே ஆண்டவரை ஊழியம் செய்கிறார்களோ அந்த இடத்திலே ராஜா இந்த அற்புதமான சாட்சியை நீர் பகிர கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இதோ புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே, இந்த வருஷத்திலே நீர் கர்த்தாவே இப்படிப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் கிரியைகளும் செய்கிற சாட்சிகளை நாங்கள் கேட்கவும் காணவும் வைத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. அந்த ஊழியக்காரன் மேலே உம்முடைய கிருபை அளவில்லாமல் இருக்கட்டும் அப்பா. அந்த ஊழியக்காரனுடைய குடும்பம் ஆண்டவரை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்படுவதா. பிரயாணங்களிலே கூட இருங்கப்பா. விமானங்களோ கர்த்தாவே, தரை விமானங்களோ, தரையிலே போற வாகனங்களோ ஆண்டவரே, போக்கிலே வரத்திலே ஆண்டவரே அவர்களையும் அவருடைய ஊழியக்காரர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இரட்டத்தனையாய் பருகி பெருகி உம்முடைய ஊழியம் பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீங்க ராஜா. தேவைகளை சந்தியுங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே இந்த நேரத்தையும் தேவனே நீர் எங்களுக்கு தந்தீரப்பா. அருமையான நேரம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு சிலர் போய்விட்டார்கள் அப்பா. ஆனாலும் நாங்கள் கேட்க வைத்த கிருபைக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி இயேசுவே. தொடர்ந்தும் இந்த ஜெபங்களையும் இந்த ஊழியங்களையும் ஆண்டவரே அப்பா, அந்த ஊழியக்காரனை பலத்தால் இடைகட்டி ஆண்டவரே பாதைகளை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கோணலானவைகள் செவ்வையாகட்டும், கரடு முரடானவைகள் நேர்த்தியாகட்டும். ஆண்டவரே நீர் ஏசாயாவிலே சொல்லி இருக்கிறீர், நான் செவ்வை ஆக்குவேன் என்று சொல்லி. வெட்கப்பட்டு போய்விடாதபடி, தலை குனிந்து போய்விடாதபடி உம்முடைய பிள்ளைகளை தலை உயர்த்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே சங்காரங்கள் அழிந்து போவதாக ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே செய்கிற சகல சங்காரங்களும் அழிந்து போவதாக. மாமிச கிரியைகள், பிசாசின் கிரியைகள் ஆண்டவரே அப்பா, நாஸ்திகனுடைய கிரியைகள் ஆண்டவரே எல்லாம் அழிந்து சாம்பலா போகும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தலை நிமிர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரை இந்த சங்கமம் ஊழியத்திலே வேலை செய்கிறவர்களை, ஊழியக்காரர்களையும் ஆண்டவரை, இந்த சங்கமம் ஊழியத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவரை குடும்பங்களையும் நீர் தலை நிமிர வைக்கிறதற்காய் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த ஜெபத்தை கேட்கிற எங்கள் தேவாதி தேவனே, எங்களை தாழ்த்தி இன்னும் எங்களை பலப்படுத்தி சத்துவத்தினால் நிறைத்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா.
எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்த எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. கூட ஏமியிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே உம்முடைய மகனை கொண்டு வந்து கர்த்தாவே ஆண்டவரே அந்த சாட்சியை எங்களுக்கு நிரூபித்து காண்பீர். அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் மகன் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்யும் போது கர்த்தாவே அவர் பல்கி பெருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஊழியங்கள் ஆண்டவரே பல வகையிலே விரிந்து கர்த்தாவை விரித்தி அடிய செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்திலே அந்த மகன் அவருடைய ஊழியங்கள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகள் இழப்புகள் மத்தியில ஆண்டவரே பெரிய காரியத்தை நீ செய்து கர்த்தாவே ஆண்டவரே நடத்தி கொண்டு இருக்கிறீரப்பா. ஆண்டவரே அன்றைக்கு நோவாவை ஆண்டவரே நினைவு கூர்ந்தது போல, ஆபிரகாமை நினைவு கூர்ந்தது போல உம்முடைய அருமையான மகனையும் நினைவு கூர்ந்திருக்கிறீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேசியானாவை ஒப்பு கொடுக்கிறோம். மனைவி பிள்ளைகள் சந்ததியை ஒப்பு கொடுக்கிறோம். வானொலியிலே கேட்கிற ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பும் ரட்சிப்பும் ஆண்டவரே பல்கி பெருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களும் எந்த குறைவுமின்றி எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை காணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா. உமக்கே நாங்கள் செலுத்தி நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். இரக்கமே சுவாமி. ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஜெபித்த ஒரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி இந்த வானொலி ஊழியத்தை எங்களுடைய பாதத்திலே நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்திலே புதிய ஆசீர்வாதங்களுக்காய் புதிய ஜெப வீரர்கள், புதிய ஜெப வீராங்கனைகள், ஆண்டவரே வார்த்தையை கொடுக்கின்ற தாசர்கள், துதிகள் ஆராதனைகளை ஏறெடுக்கின்ற தேவ பிள்ளைகள் ஆயிரமாய் எழும்பவனுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தின் தேசத்தில் இருந்து ஆண்டவரே இந்த வானொலி கூடாக எல்லா தேசங்களுக்கும் ஆழமான சத்தியம் புறப்பட்டு செல்ல வேணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே, அந்த சத்தியத்தை கேட்கிற மக்கள் ஆண்டவரே சுவாமி விடுதலையாக்க வேணுமாய். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அந்த வசனம் அவர்களை விடுதலையாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறோம். தேசங்களில் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே சுவாமி வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஒவ்வொரு தேசங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி சங்கமம் வானொலி சாவகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம். மகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மருமகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, அந்த வேலையிடத்து ஊழியங்களை தாங்கிக் கொள்ளுங்க. அந்த வேலையிடத்து ஊழியங்களிலும் தேவகரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அந்த இடத்திலே விதைக்கப்பட்டு வருகிற உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த உறவுகள் வேலை செய்யற இடத்திலே அந்த வார்த்தையை கேட்க வேணுமா ஜெபிக்கிறோம். சாதாரண மாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களை கரத்திலே நாங்கள் படைக்கிறோம். அதே போல சகோதரி ஜெனட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இவ்வளவு நேரமாக இந்த வானொலியிலே இயேசப்பா இந்த ஜெபத்தை நடத்த நீங்கள் கொடுத்த கிருபைக்காய் எங்களுக்கு நன்றி. இன்னுமாக கணவரை பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மகனுடைய காரியங்கள் மகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று இந்த வருஷம் இவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு நீங்க நடத்தவனுமா ஜெபிக்கிறோம். சகோதரி டாலிசிஸ்வருக்காய் கணவருக்காய் மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே அதே போல சாதாரண தானங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமாய், அவருடைய விருப்பங்கள் இருடைய வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேணுமாய், அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். பிரதர் குணாவையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய ஊழியங்கள் அவருடைய தேவைகள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருந்து இயேசப்பா இந்த வருஷம் முழுவதும் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து நீங்க நடத்த வேணுமா எங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளை தந்தவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம், நாங்க நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக கர்த்தாவே சுவாமி அதே போல இந்த நாளிலும் கர்த்தாவே பாஸ்டர் சார்ல்ஸ் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் பெங்களூரிலும் கூட ஒரு எழுப்புதலை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். சகோதரி கலாசீலன் பிள்ளைகள்
எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஊழியங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். சகோதரி சுமதிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி சுகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல கத்தாவே சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே சுவாமி, தாயார் சுஷிலியா அம்மாவை ஒப்புக்கொடுக்கிறோம். ஐயா ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் நிறைவு ஜெபங்களை எடுத்து நீங்க நடத்தவனுமே எங்களை கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நாங்க நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே சுவாமி, சத்தியவேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனுக்காய் வருகிறோம். பாசையில் சலோகனை ஒப்புக்கொடுக்கிறோம். சத்தியவேத திருச்சபை மக்களை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளிலும் வேதாகம கேள்வி பதிலை நடத்துகின்ற சகோதரன் மகேந்திரன் ஐயா, சகோதரி ஜனட் இவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம். பங்கு பெறுகிற தேவ பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். செல்வி ராமச்சந்திரனை ஒப்புக்கொடுக்கிறோம். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான இந்த ஆலோசனை நேரத்தை பொறுப்பேற்க ஜபிக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் கத்தாவே தாயார் குலேந்திரனம், தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா இவர்களையும் ஒப்படைக்கிறோம். அதே போல சகோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். நித்திய வெளிச்சத்திலே இந்த நாளிலே பாடலை பாடுகின்ற தாசர்கள், வார்த்தையோடு வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தில் எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம். தாயார் சுஷிலியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து அவர்கள் சாட்சியா ஜீவிக்க நீங்க உதவி செய்ய வேணுமாய் எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும், அதே வேளையிலே நிறைவு ஜபங்களை எடுத்து வந்த தேவ ஊழியர் சகோதரி ஏமி புஷ்பராஜா அவர்களையும் அப்படி இல்லைங்கம்மா வாரம். ஆமீன். இதுவரை நேரமும் இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட், நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்த சகோதரி ஏமி புஷ்பராஜா, அதே வேளையில் இன்றைய நாளிலே முதலாக இணைந்த பாஸ்டர் அமல்ராஜ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இணைந்து சாட்சிகளோடு ஜெபங்களோடு வழிநடத்தினார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. அதிகால வேளையிலே, கால வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இன்னும் 45 நிமிடத்திலே நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைவோம். இணையுங்கள். அதே வேளையிலே சகோதரன் டொனால்ட் அவர்கள் ஆரம்பம் முதல் இதுவரை நேரம் இணைந்து எங்களுடன் ஜபித்தார். மீதியான இணைந்து ஜபித்த ஒருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களுக்கு கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.